எல்லாத்துக்கும் வணக்கம். எப்போதுமே மனம் தளராமல் இருக்கிறது எப்படி என்பதை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுளே பொழுது விடிஞ்சிருச்சா, எந்திரிச்சு வேற தொலைக்கணுமே என்று நினைப்பவங்க சோம்பேறி. இதே உற்சாகமுடையவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கடவுளே காலை வணக்கம், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று வேண்டிக் கொள்கிறாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க கோவப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ நேரமே இருக்காது. அப்படியே அவங்களுக்கு வேலையில் ஒரு கஷ்டமோ தோல்வியோ வந்தாலும் அவங்க நம்பிக்கையை மட்டும் இழக்கவே மாட்டாங்க. இதே ஜப்பானிய மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 15 வயசுலேயே குழந்தைகள் அவங்களே தான் சம்பாதிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. அதனால தான் அந்த குழந்தைகளுக்கு தொழிலில் ஆர்வம் உண்டாகி தொழிலதிபரும் ஆகுறாங்க. இதே ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டு மக்களில் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் உலக சந்தையில் கடிகாரம் தயாரிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறாங்க. இதைத்தான் ஜென் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமே ஒரு கடைசி நிமிடம் என்று எண்ணி வாழுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. உலகத்தில் ஒரு 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு கல்வியாளர் கூட்டத்தில் பேச அழைக்கிறாங்க. அவர் பேசுவதை கேட்க ஒரு கூட்டமே கூடியிருக்கு. ஆனால் அவர் 5 வார்த்தையில் தனது பேச்சை பேசி முடிக்கிறார். என்ன அந்த 5 வார்த்தை அப்படின்னா, நெவர் 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 கிவ் அப் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போதுமே மனம் தளராதே என்ற அந்த ஒற்றை வார்த்தை தான். நமக்கு நம்பிக்கை என்ற ஒரு 5 எழுத்து வார்த்தை மட்டும் மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம் என்று சொல்கிறாரு.